ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு சேட் மூமெண்ட்டை உள்ள ஒரு மாதிரி ஒரு வீடியோ தான் இன்றைக்கி நான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபெங்கல் சைக்ளோன், ஃபெங்கல் புயல். ஸோ நிறைய வடு, அதனால அது வந்து போயாச்சு. வந்து போனதுக்கப்புறம் அதால் அந்த புயல்னால் பட்ட துயரங்கள் வந்து இன்றைக்கி மாறாமல் இருந்துகிட்ருக்கு. அதனால் நம்ம தமிழ்நாட்டில் வந்து நிறைய ஒரு கிராமங்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. சென்னை பெரிய அளவில் பாதிக்கல. இருந்தாலும் பாண்டிச்சேரி, திருவண்ணாமலை, விழுப்புரம் மாவட்டம் அவங்க வந்து நிறைய மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அந்த சென்னை திருச்சி ஹைவேல வந்து இந்த டோல் ஆக்சுவலாக நான் ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த சென்னை திருச்சி ஹைவே அந்த டோல் வந்து பார்த்தீங்கன்னா, டோல் இருக்கக்கூடிய ஏரியா ஃபுல்லா தண்ணியா இருக்கு. அத பார்க்குறதுக்கு ரோடா அல்லது ஒரு பெரிய ஏரியா அப்படிங்கிற மாரி அந்த வீடியோ இருக்குது. ஸோ இது வந்து ஆக்சுவலா என்னைக்குமே கண்டிப்பா நம்ம அதாவது எவ்வளோ டெக்னாலஜி இருந்தாலும், இந்த இயற்கை பேரிடம், இயற்கை சீற்றத்த வந்து என்னைக்குமே வந்து 100% பிரெடிக்ட் பண்ண முடியாது. ஏன்னா, அது எந்த நேரத்தில வந்து எங்க அ மூவ் ஆகுது அப்படிங்கிறது வந்து கணிக்கவே முடியாம தான் இருந்துட்டுருக்கு. இந்த புயல் கூட பார்த்தீங்கன்னா, சென்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 கிலோமீட்டர்ஸ்க்கு அந்த சைடு இருக்கும்போது, அது சென்னைக்குள்ள வருமா? அல்லது பாண்டிச்சேரி அல்லது ஸோ எங்க போகுது அப்படிங்கிற ஒரு ப்ராப்பரான ஒரு எவிடன்ஸே கிடைக்கல. ஸோ அட் த லாஸ்ட் மினிட் என்ன பண்ணுச்சுன்னா, பாண்டிச்சேரி அந்த சைடு வந்து மரக்காணம் அந்த சைடுல தான் அது வந்து அந்த புயல் ட்ராவல் பண்ணி போச்சு. ஸோ அந்த ட்ராவல் பண்ணி போனனால பெஞ்ச மழை, காற்று இதனால வந்து நெறைய கிராமங்கள் வந்து அஃபெக்ட் ஆயிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி மீடியால பார்த்தீங்கன்னா, சென்னை மக்கள் சென்னையில வந்து நெறைய மழை பெஞ்சுச்சு, சென்னையில தண்ணி தேங்கிச்சு அப்படின்னா மட்டும் தான் நெறைய பேர் நெறைய நியூஸ் சேனல்ஸ்ல வந்து அத ஃபோக்கஸ் பண்றாங்க. நெறைய நியூஸ் சேனல்ஸ் வந்து இந்த வில்லேஜஸ்ல வந்து இப்போ இந்த கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல கூட ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நெறைய தண்ணி ஏறுச்சு. பட் அந்த நெறைய அந்த என்ன சொல்றது? இந்த குளச்சல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, குளித்துறை அந்த சைட்லலாம் நெறைய தண்ணி ஏறுச்சு. பட் எந்த சேனல்ஸ்லயும் அந்த அளவுக்கு கவர் பண்ணது மாரி நான் பார்க்கவே இல்ல. பட் சென்னையில வந்து ஒரு சின்ன தண்ணி ஒரு இடத்துல தேங்கட்டும், ஏன் தண்ணி இங்க தேங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்ளோ மீடியா சேனல்ஸுமே போயிட்டு அங்க தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அது என்னன்னு தெரியல. எல்லாரோட மக்களோட ஃபோக்கஸும் சென்னை மேல தான் இருக்கும். அதே சமயம் ஏன்னா நெறைய மக்கள் அங்க வாழ்றாங்க. நெறைய பிசினஸ் அங்க போயிட்டுருக்கு. அதனால சென்னை மேல ஃபோக்கஸ் பட் ஸ்டில் அது வேற சின்ன சின்ன கிராமங்கள்ல வந்து நடக்கக்கூடிய விஷயங்களையும் வந்து ஃபோக்கஸ் பண்ணா, அதுவுமே கொஞ்சம் எல்லா மக்களும் அங்க நடக்கிற விஷயங்கள தெரிஞ்சுக்கலாம். இதனால அரசு வந்து அங்க உடனடியா நடவடிக்கை எடுப்பாங்க. பட் இப்போ இங்க நடந்த விஷயத்துக்கு வந்து அதாவது திருவண்ணாமலை அப்ப இது இன்சிடென்ட் பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ அங்க நடந்த விஷயத்துக்கு வந்து அரசாங்கம் வந்து முழு விதமான ஒத்துழைப்பு குடுத்து, அங்க மக்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சுட்டுருக்காங்க. பட் ஸ்டில் எல்லாருமே அத வந்து ஃபோக்கஸ் பண்ணா நல்லாருக்கும். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ஸ் புதுசா வந்திருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாரி இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ் டெய்லி நம்ம சேனல்ல வந்துட்டுருக்கோம். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸோ பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலை. ஸோ திருவண்ணாமலைனாலே உங்களுக்கு தெரியும் டெம்பிள். ஸோ அந்த டெம்பிள் எல்லாருக்குமே தெரியும். அந்த டெம்பிள் பத்தி நான் பேச வரல. ஸோ அதில கிரிவலம் போறது, அந்த மாரிப்பட்ட நெறைய இதெல்லாம் இருக்குது. நெறைய பேர் அதுக்கு போவாங்க. சாமி பார்க்க போவாங்க. சாமி தரிசனத்துக்காக. ஸோ இந்த வீடியோல நம்ம மெயினா பார்க்க போறது என்னன்னா, அந்த நிலச்சரிவு. ஸோ அந்த ஃபெங்கல் புயல் இருக்கு இல்லையா? அந்த புயலுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, அந்த திருவண்ணாமலை இருக்குல்ல, அந்த மலை மேலத்துல இருந்து ஒரு பெரிய பாறை வந்து உருண்டு வந்திருக்கு. உருண்டு வரும்போது என்ன ஆச்சுன்னா, அந்த அந்த மழையோட வேகம், அந்த நிலச்சரிவு. ஸோ அந்த பாறை இருக்கிற அடியில இருக்கக்கூடிய மண், அந்த பாறை ஒரு இடத்துல இருக்குதுன்னு வைங்களேன், அந்த மலை ஒரு பாறை, பெரிய பாறை. அது கீழ இருக்கக்கூடிய மண்ண வந்து அரிச்சிட்டு வரும்போது எப்படின்னா, அந்த கல் வந்து உருண்டு வரும். ஸோ அது என்னாச்சுன்னா, அந்த கல் உருண்டு வந்திருக்கு. வரும்போது என்னன்னா, கீழ வந்து அந்த மலை அடிவாரத்தில இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வில்லேஜ் இல்லையா? ஸோ நெறைய மக்கள் வசிக்கிறாங்க. அதில வீடுகள் பெரிய வீடுகளும் இருக்கும், சின்ன வீடுகளும் இருக்கும். ஸோ இந்த பர்ட்டிகுலர் வீடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு சின்ன வீடு தான் ஆக்சுவலா வந்து. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட பேர் வந்து ராஜ்குமார். செங்கல் தொழிலாளி. ராஜ்குமார் அப்படிங்கிறவர் வயசு 32. ஸோ அவரோட ஃபேமிலி மொத்தம் ஒரு 7 பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பாறை உருண்டு வந்ததில அவங்க வீட்டுக்கு மேல வந்து விழுந்துரும். விழும்போது என்னாச்சுன்னா, மத்த மக்கள் அதாவது கிராமத்தில உள்ள அவங்க வீட்ல பக்கத்து வீட்டுக்காரங்க இருக்காங்க இல்லையா? அவங்களோட கண் முன்னாலே இவங்க வீடு வந்து மண்ணுக்குள்ள புதைஞ்சிருது. புதையும்போது என்னன்னா, ஒரு 7 பேரு அப்படியே இவங்களோட ராஜ்குமாரோட ஒய்ஃப் வந்து மீனான்னு ஒருத்தங்க. மீனா அவங்களோட மனைவி மீனா, அவரது மகன் பார்த்தீங்கன்னா கௌதம். அப்புறம் என்னாச்சுன்னா, மகள் இனியா. ஸோ அப்புறம் அவங்க உறவினர் ஒருத்தரோட மகள் வந்து ரம்யான்னு ஒருத்தங்க. இவங்க எல்லாம் மொத்தமா சேர்த்து ஒரு 7 பேர் வந்து உள்ள புதைஞ்சிருவாங்க. ஸோ புதைஞ்ச உடனே என்னன்னா, இம்மீடியட்டா மக்கள் ட்ரை பண்ணுவாங்க. பட் அவங்களால எதுவும் செய்ய முடியாது. ஏன்னா, இது வந்து ரொம்ப உள்ள போனனால அவங்களோட அதாவது உள்ள போறது சீக்கிரம் வெளிய எடுத்தா தான் அவங்கள உயிர் காப்பாத்த முடியும்.
ஏன்னா நம்ம மண்ணுக்குள்ளால போயிட்டு மூச்சு விட முடியலன்னா, கண்டிப்பா நம்மளால சர்வை பண்ண முடியாது, வாழ முடியாது. ஸோ என்ன பண்ணாங்க, இமிடியேட்டா என்னன்னா, அவங்க ஃபயர் சர்வீஸ்க்கு இது பண்றாங்க. ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னா, ரெஸ்க்யூ டீம்ஸ் எல்லாம் இமிடியேட்டா கால் பண்ணி வர வைக்கிறாங்க. பட் அந்த ஜேசிபி எல்லாம் அந்த அந்த ஸ்பாட்டுக்கு வந்து டைரக்ட்டா அவங்களால முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சின்ன ரோடு, பக்கத்து பக்கத்துல வீடு. பட் இவங்க அந்த பர்ட்டிகுலர் ஏரியாக்கு போணும்னா, ப்ராப்பரான ரோடு கிடையாது. ஏன்னா, அந்த ரோடு இருந்தா தான் அந்த ஜேசிபிய நம்ம உள்ள கொண்டு போயிட்டு தோண்டி அந்த இத எடுக்க முடியும். பட் அவங்க அங்க வந்து முடியாத ஒரு சிச்சுவேஷன். கிட்டத்தட்ட இப்போ பார்த்தீங்கன்னா, அ அதாவது சரவுண்டிங்கில உள்ள மீட்பு குழுவினர் வந்து ட்ரை பண்ணி பார்த்தாங்க, முடியல. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா, அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 ஹவர்ஸ் ட்ரை பண்ணி, நெக்ஸ்ட்டு சென்னை, அதுக்கப்புறம் சரவுண்டிங்கில இருக்கிறபடியே ரெஸ்க்யூ டீம்ஸ் எல்லாம் அந்த ஏரியாவுக்கு வராங்க. பட் யாராலயுமே அவங்களால ரெஸ்க்யூ பண்ண முடியல. கிட்டத்தட்ட 48 ஹவர்ஸ்க்கு மேல ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, ஒரு கல் விழல. அந்த ஒரு கல் விழுந்த இடத்துல கிட்டத்தட்ட 3 கல், அகைன் 3 பாறை. அதாவது நம்ம கல்லுன்னு சொல்றோம்னா சின்னதா இருக்கும். பட் இது வந்து பாறைகள் வந்து விழுந்தனால என்னாச்சுன்னா, மொத்தமாவே மண்ணுக்குள்ள போயிட்டாங்க. அவங்கள வந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு காலையில வந்து நியூஸ் படி பார்த்தீங்கன்னா, 6 பேர் வந்து அம் அ எடுத்திருக்காங்க. பட் யாருமே அ இது என்ன சொல்றது, உயிரோட இல்ல. எல்லாருமே செதஞ்சு, ஸோ அந்த மாரி தான் அவங்க வந்து மீட்க முடிஞ்சிருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட 48 ஹவர்ஸ்னா யாருமே உயிர் வாழ முடியாது. அம் ஒரு என்ன சொல்றது, மொத்தமா ஒரு 170 பீப்பிள்ஸ் 170 மீட்பு மீட்பு அந்த ரெஸ்க்யூ டீம் 170 பீப்பிள்ஸ் வந்து ட்ரை பண்ணி எதுவுமே பண்ண முடியல. எல்லாருமே ஏன்னா ஆப்வியஸா தெரியும். மூச்ச பத்தி நம்மளால ஒரு 10 நிமிஷம் கூட இருக்க முடியாது. ஸோ மண்ணுக்கடியில போனா நிலைமை வந்து கஷ்டம் தான். ஸோ அ பட் அவங்க பாடி வந்து பார்க்கும்போது, பார்த்தவங்க வந்து டைரக்ட்டா பார்த்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு ஏன்னா, பாறை வந்து அவங்க மேல விழும்போது சதஞ்சிச்சு பாடியெல்லாம். ஸோ அந்த உடம்பெல்லாம் சதஞ்சு அந்த மாரி ஒரு பார்க்க முடியாத ஒரு துயரம் தான் ஏற்பட்டிருக்கு. ஸோ இந்த மாரி தான். ஸோ அந்த என்னைக்குமே நம்ம வந்து என்ன சொல்றது, எவ்வளோதான் பாதுகாப்பா இருந்தாலும், ஸோ இந்த மாரி ஒரு சிட்யூவேஷன் வரும்போது யாராலயுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒரு ரெஸ்க்யூ டீமால முடியல. யாராலயுமே அவங்கள காப்பாத்த முடியல. ஸோ இந்த மாரி ஒவ்வொரு இயரும் இந்த இயற்கையால நெறைய மக்கள் வந்து உலகம் முழுசா இதே மாரி அழிஞ்சுட்டு தான் இருக்காங்க. ரீசென்ட்டா சைனால வந்த புயலு, அங்கேல்லாம் ஏகப்பட்ட பேர் இறந்தாங்க. நார்த்ல அடிக்கடி அதே மா அடிக் அ அ அடிக்கடி இதே மாரி நிலச்சரிவு. இப்ப ரீசென்ட்டா நம்ம வயநாட்ல, கேரளா பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பேர் இறந்து போயிட்டாங்க. நைட்டு தூங்குனாங்க, காலையில எழும்புறோமா அந்த மாரி இல்ல. என்னமோ தெரியல நமக்கு. ஸோ அந்த அளவுக்கு மனுஷனோட வாழ்க்கை இருக்குது. ஸோ எவ்வளோதான் அ விஞ்ஞானம் வளர்ந்தாலும், இயற்கைய வந்து யாராலும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது கண்ட்ரோல் பண்றது மாரி எந்த ஒரு விஞ்ஞானமும் இல்ல. ஓகே. ஸோ இதான் இன்னைக்குள்ள டாபிக் நான் பேசணும்னு நெனச்சேன். ஸோ வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ இது மாரி நம்ம நெறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல பார்க்கலாம். நெறைய டிஸ்கஸ் பண்ணலாம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ எனக்கு வந்து இதே மாரி நெறைய டாபிக்ஸ் பேசுறதுக்கு அது ஒரு ஒரு மோட்டிவேட் பண்றது மாதிரி இருக்கும்.